நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். முழுவதுமாக நீர் பேசுவீராக, நீர் இடைபடுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு நீங்கள் பேசுங்கப்பா. திரும்பி போகும்பொழுது நாங்கள் வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இயேசு ஒரு சில காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாய் ஒன்று சொல்லுகிறார். இதோ முன்பதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். நம்ம ஆண்டவர் தான் அப்படி செய்வார். என்ன அப்படின்னா, அதில் ஒன்று சொல்லிட்டு செய்வார். எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிடுவார் எல்லாத்தையும். எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தான் ஒரு பெரிய காடு, தான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காகலாம் இல்லை. அவர் அப்படி நிரூபித்து தான் தன்னை காடுன்னு காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்படி முன்பதாகவே அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சம்பவங்கள் நடக்கும்போது நாம் திகைத்து போய் நிற்கக்கூடாது, நாம் கஷ்டப்படக்கூடாது, நாம் அந்த நேரத்தில் ஐயோ நான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நாம் லாக்காகி நிற்கக்கூடாதுன்றதுக்காகவே ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிடுவார். பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது சொல்கிறாரு, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள், நான் உங்களுக்கு உத்தரவு சொல்லுவேன் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டவர் கடைசியாக போகும்போது இன்னொன்று சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். சொல்லிவிட்டு அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து போதிப்பார்னு இருக்கும். ஃப்யூச்சரை பற்றி பேசுவார் அப்படிம்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஃப்யூச்சரை பற்றி ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே சொல்லுவார். நம்முடைய பர்சனல் ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லுவார், ஸ்பிரிச்சுவல் ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லுவார், இந்த உலகத்தினுடைய ஃப்யூச்சரை பற்றியும் சொல்லுவார். இன்றைக்கி உலகம் வந்து எதில் பிளைண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் பற்றி தான் பிளைண்டாக இருக்குது. அதே நேரத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது, எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் அநேக உபயாந்திரங்களை கையாளுவாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ மக்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா, எப்படியாவது ஃப்யூச்சரில் நான் என்ன ஆகணும், எப்படி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு பெரிய ஆசை இருக்குது. நம்ம ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா, அப்படி நீங்களும் நானும் சர்ச் சபையார் அப்படி ஒரு திகைப்பிலையோ அப்படி தெரியாமலேயோ இருக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. அவர் அப்படி இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. எல்லா விஷயத்துலையும் நமக்கு முன்னறிவித்திருக்கிறார், எல்லாத்தையும் முன்னாடி சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார். ஆனால் என்ன அப்படின்னா, நாம் கேட்போம், ஆனால் அதை நம்ம விட்டுடுவோம், அல்லது ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறத விட்டுட்டு ஆமாம், நான் சொன்ன மாதிரி உலகத்தாராக இருந்தால், புறஜாதியார் இருந்தால் கிளிகிட்டையும் அல்லது கம்ப்யூட்டர் வரைக்கும் கேட்க தொடங்கிட்டாங்க. என்ன ஆக போகுது எதிர்காலத்தில், கம்ப்யூட்டர் ஜோசியம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக தீர்க்கதரிசின்னு ஒரு ஆளை வச்சுட்டோம். இப்போ நம்ம அதுக்கு மாற்றாக வச்சுட்டு அவர்கிட்ட கேட்க தொடங்கிட்டோம், நம்ம என்ன ஆகும் எதிர்காலத்தில் அப்படின்னு. ஸோ ஆண்டவர் வந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் வேதாகமத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த 2 அட்டைக்குள்ளே உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உள்ளது எல்லாமே இருக்குது. ஸோ சர்ச் அப்படி திகச்சு நிற்கக்கூடாது. அவர் வர வரைக்கும் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அவைகளில் சபை எப்படி தப்பிச்சு, சபை எப்படி அதுக்கு நடுவில் சர்வை பண்ணி அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸோ தேவையான எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இதை வாசிச்சிங்கன்னா மட்டும்தான் வரப்போகிற சம்பவங்களுக்குள்ளே நீங்கள் நானும் சர்வை பண்ண முடியும், ஸ்பிரிச்சுவலி சர்வை பண்ண முடியும். இந்த உலகத்தார் சர்வை பண்ணுறது வேறு, நாம் உலக பிரகாரமாக சர்வை பண்ணுறது வேறு. ஆனால் ஸ்பிரிச்சுவலி சர்வை ஆகணும். ஸ்பிரிச்சுவலி சர்வை ஆகணும்னா இந்த ஒன் அண்ட் ஒன்லி புக் இது மட்டும்தான். இது வழியாக நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் சர்வை பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவலி. நாம் இங்கே அந்த ஆண்டவர்கிட்ட கேட்குற விஷயத்தை நாம் விட்டுட்டோம், அல்லது அதை பற்றி கேட்குறாள்கிட்ட ராங் பர்சன்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவாக சபை பாதிக்கப்படுது, சபை பிரச்சனைக்குள்ளே போகுது. அதனுடைய விளைவாக நம்ம என்ன செய்வோன்றது தெரியாமல் ஒரு பீரியடில் ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போகிறோம், அல்லது ஆண்டவரோட கான்டாக்ட் இல்லாமல் போயிடுது நமக்கு. ஸோ சர்ச்சோடைய மிக முக்கியமான வேலை என்ன, எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம், எதற்காக ஆண்டவர் கூட்டி சேர்த்துருக்கிறாரு, அது இங்கே கூட்டி சேர்த்தாலும் சரி, அமெரிக்காவில் கூட்டி சேர்த்தாலும் சரி, இந்தியாவில் கூட்டி வச்சாலும் சரி, எதுக்காக நம்மளை ஆண்டவர் கொண்டாந்துருக்கிறார், சர்ச்சுங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே ஏன் கொண்டு வந்தார், எதுக்கு நம்மளை டிஃபரன்ஷியேட் பண்ணார், வேறு பிரித்தார், உலகத்திலேருந்து வேறு பிரித்து நம்மளை கொண்டு வந்து சர்ச்சுன்னு வச்சுருக்கிறார். எதுக்காக வச்சுருக்கிறார், இது சபைக்கு தெரியணும். அந்த சபை அந்த இதில் ஆயத்தமாகி தேவனை சந்திக்க போகணும். அதுதான் ஒரே நோக்கம். நான் இங்கே வந்ததுக்கு, ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, திரும்பி நம்ம வரப்போகிற ஆண்டவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்பட்டு நிற்கணும். இந்த ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அதுதான், வேறு எதுக்காகவும் இல்லை. அதுக்கு நடுவில்
இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் ஆண்டவர் சேர்த்து தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு, இந்த கூட கொடுக்கப்படுங்கிற இவை யாவுங்கிறது ஆண்டவரை பற்றின வரைக்கும் பீனட்ஸ் மாதிரி, நமக்கு அது கேஷ்நட் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற விஷயத்தெல்லாம் அதான் நம்மளோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டாகவே இருக்குது. அவர் சொல்கிறார், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் நான் தந்துடுறேன். பட் உன்னுடைய நோக்கம், சபைக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கான காரணம், அது ஒரே ஒரு ரீசன் தான், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவர் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அவருக்கு, அதுதான் ஒரே ரீசன். அப்படி காத்திருக்கும் பொழுது சில காரியங்கள் சபைக்கு நடக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் நடக்கும், உலக பிரகாரமாய் நடக்கும். 3 முக்கியமான காரியங்களை மத்திய 24 ஆண்டவர் முன்பதாகவே சொல்லி எச்சரிக்கிறார். 3 முக்கியமான காரியங்கள், அதில் ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக வாசிங்க 24:4-5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதலாவது கொடுக்குற காஷன், எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற முதல் காஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். முதலாவது, இந்த வஞ்சகமான காரியங்கள் சபையை நோக்கி வரும், சர்ச்சுக்கு வரும். முதலாவதாக சபைக்கு வரக்கூடியதான என் டைம். ஏன் என் டைம்னு சொல்கிறேன், நம்ம காலத்தை சொல்கிறேன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் சீஷர்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, வருகைக்கு முன்னாடி சபைக்கு நடக்க போகிற மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று, ஸ்பிரிச்சுவல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபைக்கு வஞ்சகமான உபதேசங்கள் வரும், சபையை நோக்கி வரும். இந்த வஞ்சகமான உபதேசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இயேசு தேவன் இல்லை அப்படிலாம் வராது, அதெல்லாம் வஞ்சகமே கிடையாது. ஏன்னா நம்ம இயேசு தேவன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம், நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போய் சொல்கிறீங்க, இயேசுதான் மெய்யான தேவன் அப்படிலாம் நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு பேர் வஞ்சனை கிடையாது. உங்களை ஏமாத்துறது இப்படி வராது. எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க பாப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இது பவுல் சபையை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். சபையை வஞ்சிக்கிற காரியத்துல மிக முக்கியமாக எதை பத்தி பேசுறாருன்னா, உபதேசத்தை பத்தி பேசுறாரு. எப்படி வஞ்சகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றை சொல்லுவார்கள். ஆண்டவரை பற்றியே பேச மாட்டாங்க அவங்க, ஆண்டவர் இல்லை, கடவுள் இல்லை அப்படிலாம் பேச மாட்டாங்க. வருவாங்க சபைக்கு, ஆனால் வர்றவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஆனால் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆண்டவர் ஒன்று சாப்பிட வேணாம்னு சொன்னார், அவன் சாப்பிடுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாயின். அவன் சொன்னான், இல்லை நீ சாக மாட்டேன், சாப்பிடுன்னா. ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீ சாப்பிட்டுட்டுன்னா உனக்கு நரகத்துக்கு வரும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீ தேவர்களைப் போல இருப்ப அப்படிங்கிறார். அப்போ சபைக்கு வரக்கூடிய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வஞ்சகமான உபதேசங்கள் கடைசி காலத்தில் சபைக்கு நேராக வரும். இந்த உபதேசம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கும், நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஏவாள் சொல்கிற வார்த்தை என்னென்னா, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது, நாலேஜ்ஃபுல். இந்த கடைசி காலத்தில் நாலேஜான காலம், இது அறிவு பெருக்கமான காலம். இந்த அறிவு பெருக்கும் காலத்தில் உபதேசமும் அப்படி தான் வருது. அதுவும் நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், நீங்கள் எதனால் அப்படி நம்ம ஆயிட்டோன்னு தெரியல, ஏன்னா உலகம் அப்படி இருக்கிறதுனால. அப்படியே ஆப்போசிட்டு விசுவாசம் என்னென்னா, நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனால் இது என்ன காலம்னா, ப்ரூஃப் கேட்குற காலம். எது எடுத்தாலும் என்ன கேட்போம்? ப்ரூஃப் இருக்கா, யார் சொல்லியிருக்கா, எதில் சொல்லியிருக்கு, எந்த விஷயத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு ப்ரூஃப் கேட்குற காலம். அப்போ ப்ரூஃப் கேட்டிங்கனாலே அகைன்ஸ்டு விசுவாசம் என்ன? நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாம, நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அதான் விசுவாசம். ஆனால் விசுவாசத்துக்கு ஆப்போசிட் என்ன? எதை பார்த்தாலும் நான் நம்புவேன், பார்த்தா தான் நம்புவேன், இல்லைனா நம்ப மாட்டேங்கிறது. இப்போது இது ப்ரூஃப் கேட்குற காலமாக மாறிட்டதுனால
சர்ச்சும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த நாலேஜ்ஃபுல் சர்ச்சாக மாறிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் சர்ச்சா இல்லை, நாலேஜ்ஃபுல் சர்ச். எல்லாருக்கும் அறிவு இருக்குது இன்றைக்கி. பாஸ்டரை விட விசுவாசி கேட்குற கேள்வி பயங்கரமாக இருக்கு. பாஸ்டருக்கே தெரில பல விஷயங்கள். பாஸ்டே யோசிக்கிறாங்க சில சபையில், என்னடா இப்படி இல்லாமல் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. புதுசு புதுசாக இருக்குது. கேட்டால் சொல்கிறாங்க, ஒரு கமெண்ட்ரி இப்படி சொல்லுது, கூகுளில் இப்படி வந்திருக்கு, ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. இன்றைக்கி எதை தட்டினாலும் உடனே எதை ஒன்றுமே ப்ரூஃப் இருந்தால் நம்புறது. ப்ரூஃபே கிடையாது, நம்பணும். அதுதான் விசுவாசம். நம்ம கிறிஸ்டியானிட்டியே பேஸ்ட் அப் ஆன் த ஃபெய்த்து. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகாத ஒரு அம்மாவுக்கு கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்தார். எப்படிங்க பிறப்பார் கேட்டிங்கன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. எப்படி பிறப்பார்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறவன் என்ன சொல்லுவான், அது எப்படி கேட்காம இருக்க முடியும், கேட்கணும்ல, மெடிக்கலி ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படிமாரு. இங்கே மெடிக்கலி மிராக்கிலி அதெல்லாத்தையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலின்னு ஒன்று இருக்கு. நம்ம சூப்பர் நேச்சுரல் ஜென்ரேஷன். அப்போ இங்கே இயேசு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அவ்வளோதான். மிராக்கிள் ப்ரூஃப் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். என்னங்க ப்ரூஃபு? ப்ரூஃபே கிடையாது, அவ்வளோதான். எழுந்தார். விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் ரட்சிப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது. இதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்குது? எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் மன்னிக்குமா அப்படின்னா, மன்னிக்கப்பட்டவனை கேளு, மன்னிக்கப்பட்டிருக்கு. நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது. இயேசு மன்னிச்சாருங்கிறது ஏன்? விசுவாசத்தின் அடிப்படை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏறி போனார், திருப்பி வருவார். என்னங்க லாஜிக் இருக்குது? 2000 வருஷம் கழிச்சு திரும்பி வருவாரா? கண்டிப்பாக வருவார். எதன் அடிப்படையில்? விசுவாசத்தின் அடிப்படையில். தேர் இஸ் நோ ப்ரூஃப். ஆனால் கடைசி காலத்தில் பிசாசு வஞ்சிப்பான் உள்ளே புகுந்து. இந்த மாதிரி விசுவாசத்தின் பிரமாணங்களுக்கு விரோதமாக உள்ளே வந்து அநேகர் வர்றது எப்படி வருவாங்க தெரியுமா? என் நாமத்தை தரித்து கொண்டு வர்றவங்க எப்படி வருவாங்க? இயேசுவின் நாமத்தில் தான் வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு வந்து 2 கொம்போட வாளோட கருப்பா அப்படிலாம் வராது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவம் இருக்குது. யார் சொன்னால் பிசாசு கருப்புன்னு? பிசாசு கருப்புன்னு யார் சொன்னா? ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி பிசாசு கருப்பாக இருக்குமா ஒயிட்டாக இருக்குமா அப்படிலாம் இல்லை. பிசாசு எப்படி வரும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும். எப்படி வஞ்சிக்கும் தெரியுமா? இயேசு பேசுகிற மாதிரியே பேசும், சொல்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரியே சொல்லும். அது பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிப்ளிக்கலாகவே இருக்கும். ஆனால் எது சரி எது தப்பு என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாரும் சொல்கிறது சரி கிடையாது. இங்கே கிறிஸ்து சொல்கிறது மட்டும்தான் சரி. நம்ம நினச்சிக்கிறோம், சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த தேவ சித்தத்தை அறியறதுக்கு நம்ம ஆட்கள்லாம் சில ஆளாளுக்கு ஒரு பிளான் ஒன்று வச்சுருப்பாங்க. காட்ஸ் வில்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்னது? நான் முதல்ல போவேன், எது ஃபஸ்ட்டு வருதோ அதான் காட்ஸ் வில்லு. யார் சொன்னால் ஃபஸ்ட்டு வர்றது தான் காட்ஸ் வில்லுன்னு? கடைசியாக தான் இயேசுநாதர் வந்தார். எல்லாரும் வந்துட்டு காலம் நிறைவேறின போது இயேசுநாதர் வந்தார். அப்போ காட்ஸ் வில்லு கடைசியாகவும் இருக்கும்ல. இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது, எது காட்ஸ் வில்லு தெரிஞ்சுக்க அவங்களால தெரியல. அதனால் பிசாசு பேசுகிறதும் தேவன் பேசுகிறதாவே அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால் சபை வஞ்சிக்கப்படுது. அதான் இன்றைக்கி பிரச்சனை. பாருங்க, பவுல் பேசுகிறாரு, வசனம் சொல்லுது, பெராயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் பேசுனது கரெக்டானு பார்க்குறான். பவுல் பேசுனதையே கரெக்டானு பார்த்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் தான் சபையினுடைய வேலை. யார் எது சொன்னாலும் சரின்றது பிசாசு உங்களை வஞ்சித்துட்டு போயிடும். மாம்சத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ வர்றது சரியா தப்பா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்து ஏமாற்றுகிறவர்கள் தான் அதிகம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிங்க ஒரு வசனத்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. ஆனா பேசுறது எப்படி பேசுது? சர்பத்தை போல பேசுகிறது. அப்போ பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டினா இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவினுடையவர்கள். ஆனால் பேசுறதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை. கடைசி காலத்தில் இப்படி தான் எழும்பி வரும். இதை முன்பதாகவே மற்ற 24 இயேசு சொல்கிறாரு,
அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யூ வாண்ட் டு பி கேர்ஃபுல். கடைசி காலத்தில் உங்களுடைய ஆத்மாக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. ஊழியக்காரன் சொல்றது எல்லாம் சரி கிடையாது. எல்லா ஊழியக்காரனும் எல்லாத்தையும் சரியாய் சொல்லுகிறதும் கிடையாது. நியாயாதிபதிகள் காலத்தில் தான் ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருப்பான். ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்கு நீ ஆசாரியனா இரு, உனக்கு மாற்று வஸ்திரம் தர, வெள்ளி பணம் தர அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிறதுனால ஹெவனில் முன்னுரிமையும் கிடையாது. உனக்கு இவரெல்லாம் தெரியுமா, வா உனக்கு முன்னாடி சீட்டு போட்டு வச்சுருக்கிறோன்னு ஹெவனில் கூட்டு போகிறதும் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதி. உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறதுக்கு தான் சபை இருக்கு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழியை காட்டுறதுக்கு தான் ஊழியக்காரன் இருக்கான். கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறதுக்கு எந்த ஊழியக்காரனும் இங்கே உத்தரவாதம் இல்லை. கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அப்போ நீங்கள் இந்த ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறதுல என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. நேசிங்க, நான் உங்களுக்கு அதெல்லாம் குற்றமாகவே சொல்லலை. ஆனால் அவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவார், அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் பர்ஃபெக்ட் அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி த காட் ஹூ இஸ் மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன். நோ அதர் தேன் ஹிம். இன்னைக்கு உங்களுக்கு அது வரணும். இதை தான் பிசாசு யூஸ் பண்ணிக்கிறான். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வசனத்தை வாசிங்க, அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி உபதேசங்கள்? காதுக்கு இனிய உபதேசங்கள், கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. வஞ்சிக்கிற உபதேசங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல. எது வஞ்சிக்கிற உபதேசம், எது வஞ்சனை இல்லாத உபதேசம்? வெரி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு அளவுகோலாக வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தெர்மாமீட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. யார் உங்கள் மாம்சத்துக்குரியதையும் உலகத்துக்குரியதையும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. யார் உங்கள் ஆத்துமாவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது. யார் பேசினாலும் சரி. ஏங்க அப்போ உலக ஆசீர்வாதம் இல்லையா? உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை, உலகத்தில் நீடு இருக்கிறது, தேவை. உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவைதான். எது உலகத்தில் ஆசீர்வாதம் சொல்லுங்க? காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள். எல்லாம் ஒரு நாளில் இதெல்லாம் காணாமல் போயிடும். காணாமல் போகிறது ஆசீர்வாதம் இல்லை. காணாமே போகாமல் நித்தியமாக என் கூட இருக்கும் பாருங்க, அதுதான் உண்மையிலே ஆசீர்வாதம். ஒரு நல்ல உதாரணத்தை ஆவியானவர் சொன்னார். காஃபி இருக்குது, காஃபி குடிக்கிறோம். நீங்கள் டிரைவின் போகும்போது காஃபி என்ன பண்ணுறாங்க? ஒரு இதில் தராங்க, கண்டெய்னரில் தராங்க உங்களுக்கு காஃபியை. வீட்டில் காஃபி குடிக்கும்போது அதில் தராங்களா? இல்லை. வீட்டில் என்ன கொடுக்குறாங்க? ஒரு கப்பில் கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே காஃபி தான் குடிக்கிறோம். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்று, காஃபி குடிக்கிறதுக்காகவே அதுக்கு இருக்குது, அவ்வளோதான். குடிச்சு முடித்தோடனே அதோட வேலை முடிஞ்சிச்சு, தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறோம். வீட்டில் காஃபி குடிக்கிறது ஒரு கப்பு வச்சுருக்கோம், அதை குடித்தோடனே தூக்கி போட மாட்டோம், கழுவி என்ன செஞ்சுருப்போம், வச்சுப்போம். இந்த ரெண்டு கண்டெய்னருக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார். இது ஆசீர்வாதம் அல்ல, நீடு. அது குடும்பமோ வாழ்க்கையோ காரோ வீடோ உங்கள் பிஸ்னஸோ எல்லாம் ஆண்டவர் தர ரெடி. இட்ஸ் நீட். முடிஞ்ச உடனே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, ஒன் டைம் யூஸ். ஒரு கப்பு இருக்குது நமக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அதுதான் நித்தியமான ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் இதை எதை பேசுகிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களையே சொல்லி சொல்லி பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினச்சி அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க. அது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான உபதேசம் மாதிரி ஆயிடுது. இப்போவும் சொல்வேன், சபைக்கு வர்றதுனால மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? இல்லை. உலக ஆசீர்வாதம் வெளியே ஒழுங்காக உழைச்சாலே கிடைக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். உலகத்தான் ஆசீர்வாதமாக இருக்கானா இல்லையா? நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்தான் வச்சுருக்கானா இல்லையா? கார் வச்சுருக்கானா? நம்மளோட நல்லா வச்சுருக்கான், நம்மளோட நல்ல வீடு வச்சுருக்கான், நம்மளோட நிறைய பணம் வச்சுருக்கான். அவன் தேவனை தேடாதவனுக்கு அதெல்லாம் இருக்குது. அப்போ அவனுக்கு நமக்கு எது வித்தியாசம்? அது எனக்கும் கிடைக்கும், நான் உழைச்சா எனக்கும் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஒன்று கிடைக்கும் சபைக்குள்ளே வந்தால், அது உலகத்தான் என்ன நினச்சாலும் கிடைக்காது. அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் பரலோகம், அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதுக்குத்தான் நீங்கள் சபைக்கு வரீர்கள், இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற சத்தமும் மாம்சத்துக்கு ஏற்றதான
ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் இன்னும் சரியான உபதேசத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அநேகர் உங்களை இப்படி வஞ்சிக்க தொடங்குறாங்க. எபேசு சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும். ஊழியக்காரன்ல எவன் அப்போஸ்தலன் இல்லைன்றதை அவங்க என்ன பண்ணாங்களா? சபை கண்டுபிடிச்சிச்சு. அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருது? சர்ச்சினுடைய வேலை, நம்முடைய வேலை, உங்களுடைய வேலை. யார் வந்தாலும் சரி, அது தேவனிடத்திலிருந்து வந்த தூதா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்த தூதா என்பதை சோதித்து கண்டறிய வேண்டியது உங்களுடைய வேலை. மனுஷிக தூதா இருந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டா வஞ்சிக்கப்பட தொடங்குவீர்கள். சபைக்கு வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. எதுக்கு சபைக்கு வரோம்? பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான் சபைக்கு வரோம். திஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் பில்டிங், ஐ எம் டாக்கிங் அபவுட் த காங்கிரிகேஷன். ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் காங்கிரிகேஷன். நம்ம கூடுகிற இடம், அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதை பற்றினதாக இருக்க வேண்டும்? நான் பரலோகத்துக்கு போவதை பற்றினதாக இருக்கணும். அதை தான் சபை தேடணும். அதுதான் உங்களுடைய தேவையாகவும் இருக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் நீடு அது பத்திரமா பார்த்துக்கும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுது. ஸோ முதலாவது, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அநேகர் வருவார்கள், பூமிக்குரியதை பேசுவார்கள், அதுதான் மேன்மைன்னு சொல்லுவாங்க, அதுக்காக உங்களை ஜெபிக்க சொல்லுவாங்க, அதுக்காக உபவாசம் இருக்க சொல்லுவாங்க, அதை பிரதானப்படுத்துவாங்க. அது தேவனிடத்துலேருந்து வந்தது அல்ல. எது தேவனுக்குரியது தெரியுமா? பரலோகத்துக்குரியது. 2வது வாசிங்கள், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 2வது, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ரொம்ப மைன்யூட்டா அந்த வேர்டை கவனிங்க. அந்த வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு. ஏங்க, ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், யுத்தத்தை பற்றி கேட்குறேன், யுத்தத்துடைய செய்தியை பற்றி நான் கேட்குறேன். வார் வருது, பஞ்சம் வருது, கொள்ளை நோய் வருது, இப்போ கோவிட் வந்தது, இவ்வளவும் வருது. ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பாசிபிள் அது? அது உண்மையிலே நடக்குமா? இவ்வளோ பெரிய கோவிட் வந்தது, பயப்படாதவங்க யார்? உண்மையிலே பயப்படாதவங்க யார்? பயப்படாமல் இருப்பாங்களான்னா இருப்பாங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது சபைக்கு இருக்க வேண்டிய 2வது குவாலிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் இனி நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அத்தனையும் அடுத்த டெக்கேடுக்குள்ளே நடக்க போகுது. 10 வருஷத்துக்குள்ளே மிக மோசமான யுத்தம் ஒன்று பூமியில் வரும். அதுக்கு முன்னாடி பஞ்சம் வரும். அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள் இஸ்ரேலில் நடக்கும். உங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பின்னாடி நடக்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் கணக்கின்படி இஸ்ரேலில் ஒரு ஆல்டர் கட்டணும், சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம் ஒன்று கட்ட வேண்டும். அந்த பலிபீடம் கட்டிட்டாங்க, இஸ்ரேலுக்கு கட்டிட்டாங்க. 3வது தேவாலயத்துக்கான பலிபீடமாக இருக்கும் அது. அந்த பலிபீடத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த ஆல்டரை அவங்க அதை பிரதிஷ்டை பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க, செரிமனியை பார்த்துட்டீங்கன்னா, அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சிம்டம், கடைசி. அதுக்கப்புறம் காலம் செல்லாது, எப்போ வேணாலும் கிறிஸ்து வருவார். அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் கூட இருக்காது, எப்போ வேணாலும் கிரைஸ்ட் வெல்கம். நமக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும், அதை ஒட்டி மிகப்பெரியதான பஞ்சங்கள் வரும். எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நம்ம அதில் போயிட்டு இருக்கோம், ரெசிஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இது எல்லாம் நடக்கும். ஆனாலும் சபை என்ன மட்டும் என்ன செய்யக்கூடாது? கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் பயப்படக்கூடாது? பயம் என்பது ஒரு பாவம். பயம் உணர்வு அல்ல, பயம் பாவம். எப்படி பாவம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்தது பயம். ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே முதல்ல வந்த பாவம் என்னது? பயம். என்ன பயம் வந்துச்சு தெரியுமா? தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து நான் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஃபஸ்ட். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பயப்படுகிறவங்க தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கடைசியா அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நரகத்தை பத்தி இருக்குது, கெஹனான் இருக்கும். அந்த நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் யாரை பத்தி இருக்கு? பயப்படுகிறவர்கள். அப்போ பயம்னா எந்த பயத்தை ஆண்டவர் சொல்றாரு? எந்த பயம்? நரகத்துக்கு கூட்டிட்டு போற பயம். இதைத்தான் மத்திய 24 இயேசு சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். கலங்காதபடிக்கு ஆறுதலை பத்தி பேசல அந்த இடத்துல ஆண்டவர். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லல. கலங்காதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்க. பயப்படாம இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க? கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலேயும் பிசாசினுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தில் சபை மாத்திரம் பயப்படக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார். தேவனை பற்றின பயம் அவசியம். பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை சேவியுங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. எந்த ஜைஜாண்டிக்காக தானியேல் பார்க்குறாரோ தேவனை, எந்த ஜைஜாண்டிக்காக பார்க்குறாரோ அதே சேம், அதே கம்பீரத்தோட வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் பார்க்குறாரு. ரெண்டு பேரும் சேம், ஒரே காலை பார்க்குறாங்க. பொறுப்பச்சு கட்டியிருக்கிறாரு, கால்கள் வெண்கலத்தை போல இருக்கிறது, கண்கள் அக்கினி சுவாலியாக இருக்கிறது, எல்லாம் இருக்கு. எப்படி டேனியல் பார்க்குறாரோ அப்படியே தான் யாரும் பார்க்கறது, யோவானும் பார்க்குறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்னால பரலோகத்தில் ஆண்டவர் வேற மாதிரி இல்லை. அங்கே எப்படி கம்பீரமாக இருக்கிறாரோ அதே கம்பீரத்தோடு தான் இங்கேயும் இருக்கிறார். அங்கே எப்படி தூதர்கள் ஏசாயா 6 பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் சொல்லுது, தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களா? 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறான். அவ்வளோ பயமா. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு உள்ளே நுழையிறாரு, 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து. இங்கேயும் அதே ஜெய்ஜாண்டிக் தான் இருக்கு. இயேசு ஒன்று நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் ஏதோ பாவம் அடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை. அந்த ஜெய்ஜாண்டிக் மாறவே இல்லை, அந்த கம்பீரம் மாறலை. அன்னைக்கு மலைக்கு மேலே மோசே கிட்ட பேசும்போது என்ன ஒரு கம்பீரம் இருந்துச்சோ, ஜனங்க பயந்தாங்களோ, அதே கம்பீரம் நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கு. அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல இருந்தது, பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது. பயந்து நடுங்கினேன்றான் யோவான். எந்த யோவான்? மார்பில் சாய்ந்திருந்த யோவான். நியூ டெஸ்ட்மெண்ட்ல அந்த பயம், தேவன் மேல என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். நியூ டெஸ்ட்மெண்ட்ல சர்ச்சு வந்துருச்சு, நீங்க பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் பயப்பட வேணாம்னு சொல்லி சொல்லி நமக்கு எல்லாத்துலேயுமே பயம் போயிருச்சு. ஆராதிக்கிறதுல பயம் போயிருச்சு, சர்ச்சுக்கு வரதுல பயம் போயிருச்சு, பைபிள் வாசிக்கிறதுல பயம் போயிருச்சு, ஜெபம் பண்ணுறதுல பயம் போயிருச்சு. வந்திருக்கிறது கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை நிரப்புவார், கர்த்தர் என் கூட பேசுவார், கர்த்தர் என்னை அபிஷேகிப்பார். அந்த ஒரு இதெல்லாம் போயிருச்சு சர்ச்சுக்கு. இப்போ நமக்கு தேவனை பற்றின பயம் போயிருச்சு. ஆனால் எந்த பயம் வந்துருச்சு? உலகத்தை பற்றின பயம் வந்துருச்சு, ஃப்யூச்சரை பற்றின பயம் வந்துருச்சு, நடக்கிற சம்பவங்களை பற்றி பயம். நியாயமாக என்ன இருக்கணும்? தேவனை பற்றின பயம் இருக்கணும், உலகத்தை பற்றின பயம் இருக்கக்கூடாது. உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், அது எனக்குள் வராது. உலகத்தில் எவ்வளோ பெரிய வாதை வரட்டும், அது எங்கே வராது? எனக்குள் வராது. அது எப்படிங்க வராது? அதெல்லாம் வருங்க, வரும். ஏன் வராது? நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும். வராதுன்னு சொல்லி பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எகிப்து முழுக்க வாதை வரும், அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மற்றும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆச்சு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த வீட்டுக்குள் மட்டும் ஒரு பிள்ளையும் சாகவில்லைன்னு சொல்லுது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. இதுதான் பயம் இல்லாமல் இருக்கிறது. உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், அது என்னையும் என் சபையையும் பாதிக்காதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்காது. அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். வெளியே எல்லாம் நடக்கும், வாதை வரும், இன்னும் வரும். எதுக்கு உங்களுக்கு முன்பதாகவே சொல்கிறோம் தெரியுமா? பைபிள் சொல்லுது, முன்பதாகவே சொல்லுகிறோம். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதை பற்றின பயம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம். ஏங்க இவ்வளோ நடக்குது, ஏன் பயப்படாதீங்க? இவ்வளோத்துக்கு நடுவில் கோவிடில் நம்மளை காப்பாற்றி கொண்டு உட்கார வச்சுட்டார் தானே, உட்கார வச்சுட்டார்ல. இன்னும் வரும். அவர் ஜீவனை எழுதி கையில் வச்சிருக்கிற வரைக்கும், ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, அது வரைக்கும் உங்களை என்னை இந்த பூமியிலேருந்து யாரும் எடுக்க முடியாது, யாரும் எடுக்கவே முடியாது. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாதீங்க.
உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் சந்தோஷத்தை டிசைட் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த சூழ்நிலை மாறணும்னா உங்கள் சந்தோஷமும் மாறிடும். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை நாளைக்கு கேரி தாட்டங்கரைக்கு போ, உனக்கு அங்கே காக்காவை அனுப்புவேன் அப்படின்னா நமக்கு போகிறதுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். ஏன்னா சொல்கிறது ஆண்டவர், நான் கேரி தாட்டங்கரில் உட்காந்துருப்பேன், என்னை அனுப்புனவர் எனக்குன்னு சில காக்காவையும் அனுப்புவார், ஆனால் அவர் சொன்னார்னா செய்வார். அந்த தைரியம் வேணும். நம்மளை சுற்றி எது நடந்தாலும் சரி, ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய திட்டம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் என் தலைமுடியில் ஒன்றை கூட எடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாருக்கும் கிடையாது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கை விடவே மாட்டார். அந்த தைரியம்தான் வேணும். ஏசபேல் துரத்துறாங்க, அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சிட்டான். இந்த ஒத்தாள் ஒரு நாடே தேடுது, பயந்துட்டான். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, நல்லா சாப்பிடு. சாப்பிட்டியா? ஏஞ்சி போ. என்ன ஆண்டவரே, நான் மட்டுமே? அடாடா, இல்லை, ஏசபேல் கொலைப்பதி எல்லாரும் ஓடி போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், போப்பா, வேலை நிறைய இருக்கு, நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நட அப்படின்னு. அவன் யோசிப்பான், என்ன இவர் இவ்வளோ பிரச்சனையை பற்றி பேசணும், ஒரு பதில் சொல்லாமல் நடங்கிறாரு. ஆண்டவர் சொல்றார், உன்னை உயிரை வாங்குவேன்னு சொன்ன வேணா சாவானே ஒழிய நீ சாக மாட்ட, உயிரோடு இருப்ப, தைரியமாக போ. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார், இன்னும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதை குறித்தும் இல்லை. இன்றைக்கி நமக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கப்புறமும் பயம், இதுக்கப்புறமும் எதிர்காலத்தை பற்றின பயம். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், பிள்ளைங்க என்ன ஆவாங்க? ஒன்றும் ஆக மாட்டாங்க. நம்மளை நடத்தின தேவன் பிள்ளைகளையும் நடத்துவார். அவங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. நாம் பொறுப்புகளை பயங்கரமாக தலையில் போட்டு நாம தான் பிள்ளைகளை காப்பாற்றியே ஆகணும், இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க நாசமாக போயிடும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் பிள்ளைகளை நடத்துகிறவர் தேவன். அவங்க ஜீவன் அவர் கையில் இருக்குது, அவர் காத்து கொண்டாந்துட போகிறாரு. அதை நடத்துகிற பொறுப்பை கொடுத்துருக்காரு, பொறுப்பாக நடந்துக்கிறோம். ஒரு வேளை சில சூழ்நிலைகளில் முடியலன்னா அதையும் பரலோகம் பார்த்துட்டு தான் இருக்குது, நேர்த்தியாய் நடத்தும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பயப்பட தொடங்கிட்டீங்கன்னா, எதனால் ஆண்டவர் பயப்பட வேணான்னு சொல்கிறாருன்னா, பயம் என்பது ஒரு பாவம். பயப்பட தொடங்கிட்டிங்கன்னா, பிசாசு மனுஷனை தொடுறதுக்கு 3 வழி தான் இருக்குது. 3 வழி தான் பைபிளில். ஒன்று அப்ரஷன், இன்னொன்று டிப்ரெஷன், 3வது பொசஷன். அப்ரஷன்னா உங்கள் சரீரத்தை தொடுவது, டிப்ரெஷன் உங்கள் ஆத்மாவை தொடுவது, பொசஸ்ட் உங்கள் ஆவியை தொடுவது. 3 வழி தான். ஃபஸ்ட்டு யோபுக்கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே, இவனை என்ன செய்யலாம்? அவன் சரீரத்தை மட்டும் தொடு, அவனுடைய ஜீவனை தப்ப விடு. 2வது டிப்ரெஷன், அமுச்சு விட்டான், நண்பர்களையும் மனைவியும் அமுச்சு விட்டான், எல்லாம் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி பேசினாங்க. 2த்துலேயும் யோபு பாஸ் பண்ணிட்டான். இந்த 2த்தையும் பாஸ் பண்ணதுனால 3வது பொசஷனே கிடையாது. ஏன்னா 2த்துலேயும் பாஸ், இது 2த்துலேயும் ஃபெயில் ஆனால் தான் பொசஸ்ட், பிசாசு உள்ளே வரும். முதல் ஸ்டெப்லேயே அடிங்க, 2வது ஸ்டெப்லேயே அடிங்க. சரீரத்தை தொட்டாலும் சரி, டிப்ரெஷன் கொடுத்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறதான தேவன். இல்லாதவைகளிலிருந்தே உருவாக்குவார, இருக்கிறதுலேருந்து கொடுக்க மாட்டாரா? 5 அப்பத்தை 5000 பேருக்கு பிட தெரிஞ்ச ஆண்டவருக்கு இல்லாதவனுக்கே கொடுக்குறேன்ட்டாரு. அப்புறம் 5 அப்பத்தை 5000 பேருக்கு விட மாட்டாரா? நமக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு விசுவாசம் வேணும். நம்ம சுற்றி நடக்க போகிற விஷயங்கள் இனி மோசமானதாக இருக்கும், அவைகளுக்கு மத்தியிலையும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 23 அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீர்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்து மிக முக்கியமானது, ஃபைனல். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். இதை சொல்லிட்டு இயேசுவே முடிச்சிட்டார், நம்பாதீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருகையை பற்றி பேசுகிறார். இதான் 3 காஷன். இது 3வது காஷன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் இயேசுவின் பெயரில் நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆனால் நடத்த போகிறது யாருன்னா
கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் நடத்துவார்கள். அற்புத அடையாளங்கள் உண்டு. இப்பவும் சொல்கிறேன், அற்புத அடையாளங்கள் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளம் எதுக்கு? வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு கடைசி காலம் அற்புத அடையாளம் எதுக்கு? ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு. 2 வகையான அற்புத அடையாளம் இருக்குது. வசனத்தை உறுதிப்படுத்துகிற அற்புத அடையாளம் கரெக்ட், வஞ்சிக்கத்தக்கதான அற்புத அடையாளம். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இயேசு வந்து கானா ஊரில் தண்ணீரை என்ன செய்கிறாரு? திராட்சை ரசமாக மாற்றுறாரு. எதுக்காக மாற்றுறாரு? அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது, தேவை இருந்தது, அதனாலே அந்த அற்புதம் செய்யப்பட்டது. இதே காரியத்தை இன்றைக்கி சர்ச்சில் ஒருத்தர் செய்கிறாரு. இப்போ தண்ணியை நான் என்ன செய்ய போகிறேன்? திராட்சை ரசமாக மாற்ற போகிறேன். மாற்றிட்டாரு. 2 பேரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணவும் சொல்லிட்டாரு. இந்த தண்ணி எப்படி இருக்குது, குடிச்சு பாருங்கள். அவரும் உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லி கொடுத்துட்டாரு? தண்ணி திராட்சை ரசமாக தான் மாறி இருக்கு, இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் இது எதுக்கு? இந்த அற்புத அடையாளம் எதுக்கு? இது செய்கிறவர் தான் பெரிய அற்புத ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. இயேசுவினுடைய அற்புத அடையாளங்கள் எப்பொழுதுமே தேவைக்காக மட்டும்தான் இருக்கும், நீடு. இந்த அற்புத அடையாளம் எதுக்கு தெரியுமா? பர்ஃபார்மன்ஸ், ப்ரூஃப் பண்ணுறது. நான் பெரிய ஊழியக்காரர், எங்கிட்ட இந்த வல்லம் இருக்குது, எங்கிட்ட இந்த அற்புதம் இருக்குது. இப்போ நீங்களும் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு விழுந்து போகிறீங்க. இப்போது 5000 பேருக்கு சாப்பாடு இல்லை, 5000 பேருக்கு சாப்பாடு கேட்குறாரு. சீசர்கள் வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே இயேசு என்ன பண்ணியிருக்கணும்? நியாயமா உங்ககிட்ட என்னப்பா இருக்குது, இப்போ எல்லாம் கையை விடுங்க, ரோமன் மணி வரும், போய் வாங்கிட்டு வாங்க 200 வெள்ளி பணம், அப்படி தானே சொல்லணும். ஏன் அவர் வந்து அப்பத்தை மல்டிப்ளை பண்ணுறாரு? ஒரு இடத்துல இயேசு டேக்ஸ் கட்ட கேட்குறாங்க, காசு இல்லை. இப்போ இயேசு என்ன செய்யணும்? பேதுரு, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1/2 வெள்ளி பணம் இருக்குது, இந்த அது 2 வெள்ளி பணமாக மாற்றுறேன் அப்படின்னா கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாரு? நேராக போய் என்ன செய்ய? போய் தூண்டில போடு, மீன் வாயில் இருக்கும், எடு, அந்த வாயில் இருக்கிற காசை விட்டு. அது ஒரிஜினல் மணி. அந்த ஒரிஜினல் மணிக்கு பேர் தான் மிராக்கல் மணி. தயவு செய்து சொல்கிறேன், கடைசி காலத்தில் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒரு விஷயத்தை விசுவாசிகள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அற்புதங்களை வாங்குகிறவர்கள் அல்ல, அற்புதங்களை செய்கிறவர்கள். ஒரு ஜப குறிப்பு இருக்கணும். ஒரு ஊழியக்காரங்கிட்ட போகிறோம், ஐயா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நியாயம், 2 நாளாக இப்படி இருக்குது, என்ன கேட்டால் நான் திரும்ப சொல்லுவேன், அதுக்கு நீங்களே ஆண்டவர்கிட்ட போனாலே ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சிருவார். 10 வருஷம் விசுவாசி, 15 வருஷம் விசுவாசி, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. உங்கள் மூலியமாகவே அற்புத அடையாளம் நடக்கணும், உங்கள் மூலியமாகவே அற்புத காரியங்களை ஆண்டவர் செய்யணும். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கையில் பைபிள் இருக்குது. இதை தாண்டி என்ன உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து சொல்ல போகிறாரு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டில் தான் சபை கிடையாது, சபைன்னு ஒரு செட்டப்பே கிடையாது. அதனால தீர்க்கதரிசி வெளியே இருந்தாங்க. ஜனங்க யாரை தேடி போனாங்க? தீர்க்கதரிசியை தேடி போனாங்க. புதிய ஏற்பாட்டில் சபை ஒன்று இருக்கிறது. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். சபையினுடைய அமைப்புக்கு தான் கடைசி காலத்தில் ப்ராஃபஸி, சபையினுடைய அமைப்புக்கு தான் அப்போஸ்தலர், சபையின் அமைப்புக்கு தான் பாஸ்டர், அதுக்கு தான் எவாஞ்சலிஸ்ட், அதுக்கு தான் டீச்சர். நீங்கள் பாருங்களேன், இன்னைக்கு சபையினுடைய கேள்விகள், சபையினுடைய நோக்கங்கள், சபைக்கு ஏன் வரோம், எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டு போயிடுச்சு. அதனுடைய விளைவு என்ன? உங்களை வஞ்சிக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புகுந்து உங்களை வஞ்சிக்கிறாங்க. அதில் ஒன்று மிக முக்கியமானது அற்புத அடையாளங்கள். ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த அற்புத அடையாளங்கள் நம்பி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வஞ்சிக்கப்படுவீங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் பிசாசு அற்புதத்தை செய்யுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மிருகத்தின் வாயிலும் வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற, அப்ப யார் செய்வா? பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். இங்கே தான் நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், வஞ்சியாதபடிக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் அற்புதத்தை வச்சு மட்டும் ஒரு ஆளை டிசைட் பண்ணீங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு பின்னாடி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அற்புதம் என்பது தேவைக்காக செய்யப்படுவது. அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்கே வேணாலும் செய்வார். உங்கள் வீட்டில் வச்சு உங்களுக்கு செய்வார்,
உங்கள் சபையில் வச்சு உங்களுக்கு செய்வார். நீங்கள் முழங்கால் படும்பொழுது கர்த்தர் அங்கேயே வந்து அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காசு கொடுத்து அற்புதத்தை ஒரு நாளும் கர்த்தர் செய்ய மாட்டார். ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது இவருக்கு இவ்வளோ பே பண்ணணும், பே பண்ணால் தான் பார்க்க முடியும்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்னான்னா அவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல. இவரை ஒரு பார்க்கறதுக்கு இவ்வளோ நீங்கள் பணம் கட்டணும், இந்த பணத்தை கட்டா தான் இவர்கிட்ட இவர் ஜெபம் பண்ணுவார் என்றால் அவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அற்புதங்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மிராக்கிள்ஸ் அப்போ எவாஞ்சலிஸ்ட் செய்யக்கூடாதா? இல்லையா? இருக்கு. யாருக்கு தெரியுமா? தேவனை அறியாதவர்களுக்கு, காஸ்பலுக்கு, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அற்புதங்களை செய்கிறாங்க. அதான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க, எவாஞ்சலிஸ்ட் மேலே பிரச்சனையே இல்லை. ப்ராப்ளம் யாருக்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. அற்புத அடையாளங்கள் உண்டு. எதுக்காக? தேவனை அறியாதவர்கள் வசனத்தை உறுதிப்படுத்தி தேவனை தெரிந்து கொள்வதற்கு அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்குது. அவங்கள வனாந்தரத்தில் நயங்காட்டி கர்த்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. அற்புத அடையாளங்கள் வழியாக தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார். உங்களுக்கு எனக்கு எதுக்கு? நீங்களும் தான் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமே. அப்போ நமக்கு அற்புதம் தேவையில்லையா? தேவை. ஏன்? அற்புதத்தை செய்கிறவரே நம்ம தான். நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். உங்கள் வீடுகளில் கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்கள் செய்வார். உங்கள் சொந்தக்காரங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். முதல்ல உங்களுக்கு அந்த விசுவாசம் வரணும். கர்த்தர் என்னை கொண்டு செய்வார்னு தோணணும். உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாத வரைக்கும் வஞ்சிக்கிறவர்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களோ நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களை மாறுகிறீர்கள். இது உங்களுக்கு தெரியணும். பாருங்க, தேவனை அறியாத பாட்டிங்க இருப்பாங்க வீட்டில். பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பாட்டி வைத்தியம் செஞ்சுட்டு அது கடவுள்கிட்ட ஒன்று வேண்டும். நம்ம காலத்தில் அந்த பாட்டியெல்லாம் வேண்டுதல் செய்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, கடவுளே என் பேரனுக்கு இருக்கிறத எடுத்து எனக்கு கொடுத்துரு, என் பேரனை விடுதலையாக்கிருங்கம்பாங்க. ஆக்சுவலாக இது தாங்க ஃபெய்த்து. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவருடைய காயங்களால் நாம் குணமானோம். அதை அந்த அம்மா பிலீவ் பண்ணுது. அதை எடுத்து என் மேலே கொடுத்துருங்க, என் பையனை என்ன செஞ்சுருங்க, பேரனை விடுதலையாக்கிருங்க. இந்த ஃபெய்த்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேலே அந்த வியாதி வராது, அது கர்த்தருடைய சரீரத்துக்கு போயிடும். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அந்த தேவனை அறியாத பாட்டிக்கு இருக்கிற ஃபெய்த் யாருக்கு இல்லை? தேவனை அறிஞ்ச ஆண்டிக்கும் இல்லை, ஃபேட் பாட்டிக்கும் இல்லை. சபைக்குள்ள கடைசி காலத்தில் சபை வஞ்சிக்கப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு. அதான் பவுல் சொல்கிறார். நான் இப்போ அதே வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார். யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தான் வச்சுருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை விட உலக பிரகாரமாய் கர்த்தர் நம்மை நல்லாவே வச்சுருக்கிறார். எத்தனையோ நாடுகளில் ஜனங்கள் அகதிகளாய் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் ஜனங்கள் உயிருக்கு பணயத்தில் வச்சு தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் பசியிலையும் பஞ்சத்திலையும் ஜனங்க இருக்கிறாங்க. எத்தனையோ நாடுகளில் யுத்தங்களில் ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் கர்த்தர் நம்மளை நல்லாவே ஆசீர்வச்சிருக்கிறார். ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறார். 3 வேளை நம்ம ஆகாரம் சாப்பிட்றோங்கிறதே பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா உலகத்தில் இன்றைக்கி 70% மக்களுக்கு 3 வேளை ஆகாரம் இல்லையாமா, 2 வேளை தான் இருக்குதாம்மா. யூஎன்னுடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் 3 வேளை கொடுத்துருக்குறார். எத்தனையோ % மக்களுக்கு ஷெல்டரே இல்லையாமா, டென்ட்டில் அகதிகள் முகாமில் தங்கியிருக்கிறாங்களாமா. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தங்கறதுக்கு ஒரு வீடை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது வாடகையாக கொடுத்தாரோ சொந்தமாக கொடுத்தாரோ, ஆனால் தங்கறதுக்கு ஒரு ஷெல்டர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸில் கை காலை இழந்து கிடக்கிறாங்க, தீர்க்க முடியாத வியாதியில் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் அடுத்த வேலைக்கு காசு இல்லாமல் ரோட்டில் நின்று கையேந்திக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ கோடி பேர் உலகம் ஃபுல்லாக. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அக்கௌண்ட்டில் ஆண்டவர் தேவையான பணத்தை கொடுத்தே வச்சுருக்கிறார். அவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் கர்த்தர் நம்மளை உண்மையிலே ரொம்ப நல்லா வச்சுருக்கிறார். அப்போ நாம் எதுக்கு கவலை பண்ணணும் தெரியுமா? நம்ம ஆத்மாவுக்கு தான் கவலைப்படணும். நம்ம ஆத்மாவை வஞ்சிக்கிற எத்தனையோ விஷயங்கள், மோசம் போக்குற காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள். சபை கடைசி காலத்தில் தேவனை சந்திக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதனால் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க.
ஏதோ உங்களுக்கு சாதாரணமாக பேசுகிற மாதிரி ஆட்கள் வந்து பேசுவாங்க, உங்களை அறியாமலேயே கள்ள உபதேசத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. கிறிஸ்துவின் போர்வையில் வருவாங்க, ஆட்டுக்குட்டியை போல வருவாங்க, வலு சர்ப்பத்தை போல பேசுவாங்க, உங்கள் காதுக்கு இனியதாக பேசுவாங்க, பெரிய பிளஸ்ஸிங் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர்களுடைய உபதேசம் உங்களை மரணத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். ரெண்டாவதாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உலகம் முழுக்க வாதை வரும், யுத்தங்கள் வரும். இயேசு வராதுன்னு சொல்லலை, வரும் தான் சொல்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் இயேசு சொன்னார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார். உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியம், விசுவாசம் வேணும். பயந்து நடுங்கக்கூடாது. ஆண்டவர் தான் சொல்கிறார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த கடைசி காலத்தில் மீடியாவுடைய வேலையே உங்களை பயமுறுத்துறது தான். கோவிட் நேரத்தில் உங்களை எப்படி பயமுறுத்துனாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பயமுறுத்துவாங்க, இன்னும் அதிகமாக பயமுறுத்துவாங்க. வானத்திலேருந்து குளோபல் வார்மிங் வருது, ஒரு பக்கம் யுத்தம் வருது, ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சி, ஒரு பக்கம் வைரஸ் வருது, சொல்லிக்கிட்டே இருப்பான், அம்பான்னு சொல்லிகிட்டே இருப்பான். மீடியாவில் உங்களை எங்கேஜாக வச்சுப்பாங்க, உங்களை தேவனை தேட விடமாட்டாங்க, உங்களை நிம்மதியாக வாழ விடமாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, இவைகளுக்கு நடுவில் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதெல்லாம் வராதுன்னு சொல்லலை. இயேசு சொல்கிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதுக்கு நடுவில் என்னை தம்முடைய செட்டைகளின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அந்த தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு வரணும். தைரியமாக சொல்லுங்கள். பக்கத்து வீட்டில் வியாதி வருது, இல்லை அங்கே அது வருது இது வருதுன்னு ஏதாவது நியூஸ் வந்தால் தைரியமாக சொல்லுங்கள், வரும். என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுங்கள். அது என் வீட்டுக்குள்ள நுழையாது. நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். என் வாசல் நிலைகளில் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. என் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். என் பாதுகாப்பு கவர்மெண்ட் கையில் இல்லை, என் பாதுகாப்பு என் கையில் இல்லை, என் பாதுகாப்பு சானிடைசர் போடுறதுனால இல்லை, என் பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தை பூசப்பட்டிருக்கிறதுனால இருக்கு. அந்த தைரியம் வேணும். கடைசியாக அற்புத அடையாளங்களை எல்லாம் பிசாசு கடைசியாக யூஸ் பண்ணுவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புதம் நடக்கும். வானத்திலிருந்து அக்கினி இறக்குவான் பிசாசு. வெளிப்படுத்தல் 13:13 சொல்லுது. நிறைய அற்புத அடையாளங்களை கடைசி காலத்தில் பிசாசு செய்வான். அற்புதத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க, தீர்க்க தரிசனத்தை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அற்புதம், உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கிறார். வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இப்போ நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? இருக்கிறது போயிடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். இவைகளுக்கு நடுவில் ஆத்மா பத்திரமா இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. இயேசு வரும்போது கரை திரையற்ற மணவாட்டியா சபை நிற்கணும். கிறிஸ்து வரும்போது கற்புள்ள கன்னிகையா நிற்கணும். அவர் அதைத்தான் எழுதுறாரு, ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்படைக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே உபதேசம், கிறிஸ்து என்கிற ஒரே உபதேசம். வேறொரு உபதேசம் உங்களை வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு பவுல் சொல்றார். நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? வாஞ்சையா உண்மையா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது நீர் விரும்புகிறபடி என் சபை இருக்கணும், நீர் விரும்புகிறபடி நான் இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இப்போவே போதுமான அளவுக்கு எனக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை நீங்கள் குறைவாக வைக்கவே இல்லைப்பா. எத்தனையோ பேரை பார்க்கும்போது என்னை உண்மையிலே நீங்கள் ஆசீர்வச்சு தான் ஆண்டவரை வச்சுருக்கிறீங்க. என்னை சந்தோஷமாக தான்ப்பா வச்சுருக்கிறீங்க. நான் சின்ன சின்ன பிரச்சனைகளை விட எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை விட என் ஆசீர்வாதம் பெருசு. எனக்கு இருக்கிற பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். நீங்கள் சந்தோஷமாக வாக்கு பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் என்னை நல்லாவே வச்சுருக்கீங்க. ஆண்டவர் எனக்கு இந்த தேவன் கிடைச்சதே பெரிய ஆசீர்வாதம்ப்பா. என்னை எதுவும் அணுகாது, என்னை எதுவும் அணுகாது. நான் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வரணும். அப்பா ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கூடி வந்து உம்மை தேடும்படிக்கு நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய வசனத்தினாலே வளர்க்கப்பட்டவங்க, உம்முடைய மகிமையினால நிரப்பப்பட்டவங்க. அவர்களை வஞ்சிக்காதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காதே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். உம்முடைய மகிமை மூடட்டும் ஆண்டவரே. அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.